போரில் இறந்துவிட்டதாக நம்பப்படும் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகள் துவாரகாவின் பெயரில் மாவீரர் நாளான நேற்று வெளியான காணொளியின் நம்பகத்தன்மை குறித்து இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தமிழ் மக்களிடையே புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காணொளி நவம்பர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை இணையத்தில் வெளியாகியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுடன் தொடர்பில் இருப்பதாக கூறப்படும் இயக்குனர் வ. கௌதமன் சென்னையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். தனக்கு தெரியாத இடத்திலிருந்து அழைப்பு வந்ததாகவும் அந்த நபர் தன்னை விடுதலை புலிகளின் தலைவரின் மகள் என்று அடையாளம் கூறிக்கொண்டதாகவும் கௌதமன் தெரிவித்தார். புலிகளால் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 27 அன்று கொண்டாடப்படும் மாவீரர் தினத்தை நினைவு கூறும் வகையில் துவாரகா பொதுவில் தோன்றி தனது உரையை நிகழ்த்துவார் என்றும் அவர் கூறியிருந்தார். திங்கட்கிழமை மாலை தமிழொலி.net மற்றும் அதன் சமூக ஊடக பக்கத்தில் விடுதலை புலிகளின் தலைவரின் மகள் என்று கூறிக்கொள்ளும் நபர் 10 நிமிடங்கள் பேசியதாக கூறப்படும் வீடியோ நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இலங்கையின் வடமாகாணத்தில் முள்ளி வாய்க்காலில் இறுதிக்கட்ட மோதலின் போது தமிழ் புலிகள் தோற்கடிக்கப்பட்டது. மக்களின் உதவியுடன் போராடிய புலிகள் தந்திரமாக தோற்கடிக்கப்பட்டனர் என்று குற்றஞ்சாட்டிய அவர், தமிழீழம் என்ற தனி நாட்டை அடைவதற்கான அடுத்த கட்டம் அரசியல் நகர்வுகளால் மட்டுமே சாத்தியமாகும் என்றும் அவர் கூறினார். தம்மை துவாரகை என்று கூறிக்கொண்ட அவர், இலங்கை, தமிழ்நாடு மற்றும் பிற நாடுகளில் வாழும் தமிழ் மக்களிடம் சுதந்திர போராட்டத்தை அரசியல் ரீதியாக முன்னெடுத்துச் சென்று தங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார்.